வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அற்புதமான இயற்கை உணவை பற்றி. பலருக்கும் முழுமையாக தெரியாது. சாதாரண வாழைப்பழத்தை விட அதிக சத்துக்களையும் அதிக மருத்துவ குணங்களையும் கொண்ட ஒரு பழம்தாங்க. அதுதாங்க செவ்வாழை பழம். இந்த செவ்வாழை பழத்தை தினமும் ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டா உடலில் பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் என்று பல ஆய்வுகள் கூறுகிறது. கண் பார்வை முதல் இதயம் ஆரோக்கியம் வரை, எலும்பு முதல் ஆண்மை மற்றும் பெண்மை ஆரோக்கியம் வரை, நோய் எதிர்ப்பு சக்தி முதல் சர்ம அழகு வரை பல நன்மைகள் இந்த ஒரு பழம் கொடுக்கிறது. இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஏன்னா இறுதியில செவ்வாழை பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயன்படும். செவ்வாழை பழம் தமிழகத்துல அதிகமாக விளையக்கூடிய ஒரு பாரம்பரிய வாழை வகைகள்ல ஒன்றுதான் செவ்வாழை. இதன் தோல் சிவப்பு, ஆழ்ந்த ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், மெக்னீசியம், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற முக்கிய சக்திகள் இதுல நிறைந்திருக்குது. சாதாரண வாழைப்பழத்தை விட பல சத்துக்கள் அதிகமாக இருப்பதாக இந்த பழத்திற்கு தனி மதிப்பு உண்டு. அதனால தான் இது விலையும் கூட கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்குது. இதனுடைய நன்மைகளும் அதிகமாகவே இருக்குது. இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னா, கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு இந்த செவ்வாழை பழம் பயன்படுது. செவ்வாழை பழத்துல விட்டமின் ஏ அதிகமாக உள்ளது. இந்த விட்டமின் கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. தொடர்ந்து செவ்வாழை பழம் சாப்பிடுபவர்களுக்கு கண் உலர்ச்சி குறையும், இரவு பார்வை மேம்படும், கண் சோர்வு குறையும். கணினி மற்றும் மொபைல் அதிகமாக பயன்படுத்துபவர்களுக்கு இது மிகவும் நல்ல ஒரு பழமாக இருக்கும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆனனால எல்லாருமே மொபைல், லேப்டாப் எல்லாமே அதிகமாக யூஸ் பண்றோம். இதனால கண் பார்வை மங்கலாயிருச்சு. அந்த கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு இந்த செவ்வாழை பழத்தை நீங்க எடுத்துக்கலாம். இரண்டாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகப்படுத்துறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. இன்றைய காலகட்டத்தில் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக முக்கியமாக இருக்குது. செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலை பாதுகாக்கவும் தொற்று நோய்கள்ல இருந்து எதிர்க்கவும் பயன்படுது. இப்ப நிறைய என்ன ஆகுதுன்னா, நிறைய வைரஸ், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் அது இதுன்னு நிறைய வெளியில இருந்து தாக்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த பாக்டீரியா வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு வேணும் அப்படின்னா செவ்வாழை பழத்தை நம்ம எடுத்துக்கிறலாம். இதனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். சிலருக்குலாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வரும். அப்படி இருக்கிறவங்க தொடர்ந்து நீங்க செவ்வாழையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வரவே செய்யாது. ஏன்னா உங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிரும். மூன்றாவது நன்மை, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த பழம் பயன்படுது. இதயம் ஆரோக்கியத்திற்கு பொட்டாசியம் மிக மிக அவசியம். அந்த பொட்டாசியம் செவ்வாழை பழத்துல நிறைந்து உள்ளது. இதனால ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுல இருக்கும். இதயத்துடைய தசைகள் ஆரோக்கியமாக இருக்கும். இதய நோய் அபாயம் குறையும். இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, சின்ன வயசுல உள்ளவங்களுக்கும் மாரடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இதய நோய் வருது. ஸோ அதை எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படும். இதயம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு செவ்வாழை பழம் பயன்படும். ஸோ அதே மாதிரி ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க செவ்வாழை பழத்தை எடுக்கும் பொழுது ரத்த அழுத்தம் கட்டுப்பாடு. அடுத்து நான்காவது நன்மை, ஜீரண சக்தியா அதிகரிக்கிறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. பலருக்கும் மலச்சிக்கல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. செவ்வாழை பழத்துல இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல் இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கும், மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும், ஜீரணத்தை எளிதாக்குறதுக்கும் பயன்படுது. காலை உணவுக்கு பிறகு ஒரு செவ்வாழை பழம் சாப்பிடுவது ரொம்பவும் நல்லது, ஆரோக்கியமானது. அடுத்து ஐந்தாவது நன்மை, உடனடியா சக்தியை தர்றதுக்கு, அதாவது எனர்ஜியை கொடுக்கறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. சிலரெல்லாம் ரொம்ப சோர்வாவே இருப்பாங்க, உடல் பலவீனமாவே இருப்பாங்க. செவ்வாழை பழத்துல இருக்கக்கூடிய இயற்கை சர்க்கரை உடலுக்கு விரைவாக சக்தியை வழங்குகிறது. முக்கியமா வயதானவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள், உடற்பயிற்சி செய்வர்கள் இதை சாப்பிடலாம். அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்டான ஒரு எனர்ஜி கிடைச்சு அவங்க ரொம்பவும் ஆக்டிவாக வேலை செய்வாங்க, செயல்படுவார்கள்.
அடுத்து 6வது நன்மை, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. செவ்வாழை பழத்துல மெக்னீசியம் இருக்குது. இந்த மெக்னீசியம் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் தசைகளுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும் பயன்படுது. வயதானவர்களுக்கு இந்த ஒரு பழம் உதவியாக இருக்கும். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இதை அளவோடு சாப்பிட்டால் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அடுத்து நன்மை 7, சர்ம அழகை பாதுகாக்கிறதுக்கும் சர்ம அழகை கொடுக்கறதுக்கும் செவ்வாழை பழம் பயன்படுது. செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சர்ம செல்களை பாதுகாக்கும், வயது முதிர்வு அறிகுறிகளை தாமதப்படுத்தும். அதாவது வயது முகத்திலெல்லாம் வரும்ல முகச்சுருக்கம், இது எல்லாத்தையும் தாமதப்படுத்துறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. முதுமையை தள்ளி போடுறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. சருமத்திற்கு இயற்கையான ஒரு பளபளப்பை கொடுக்கறதுக்கு செவ்வாழை பயன்படுது. இதனால தான் இயற்கை அழகை விரும்புபவர்கள் இதை தினமும் உட்கொண்டுகிட்டே இருக்கிறார்கள். அடுத்து 8வது நன்மை, இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. செவ்வாழை பழத்துல இரும்பு சத்து மற்றும் சில முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது எல்லாமே நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள். இவை இரத்த சிவப்பு அணுக்களை உருவாக்குறதுக்கு உதவுது, உடல் பலவீனத்தை குறைக்குது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெண்களுக்கு, முக்கியமா குறிப்பா பெண்கள் தான் நிறைய பேருக்கு இரத்த சோகையினால அவதிப்பட்டு இருக்காங்க. இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா பெண்களை தான் தாக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பெண்கள் செவ்வாழை பழத்தை நீங்க தொடர்ந்து ஒரு செவ்வாழை பழத்தை எடுத்துட்டு வந்தாவே இந்த ரத்த சோகின்னு சொல்லக்கூடிய அனிமியா உங்களை விட்டு போயிடும். ஹீமோகுளோபின் லெவல் உங்க உடல்ல அதிகரிக்கும். அடுத்து கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்துல திடீர்னு அவங்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ அதை ஈடுகட்டுறதுக்கு செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிட்டாவே போதும். அவங்க உடலும் சரி உள்ளமும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து 9வது நன்மை, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு செவ்வாழை பயன்படுது. செவ்வாழை பழத்துல இருக்கக்கூடிய சில தாதுக்கள் நரம்பு மண்டலத்திற்கு உதவுது, நரம்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவுது. ஸோ நரம்புகள் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம்ல. நரம்புகள் வீக் ஆயிட்டா அந்த உடலே முழுமையா வீக் ஆயிரும். ஸோ மன அமைதியை கொடுக்கறதுக்கு, நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கு, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு செவ்வாழை பயன்படுது. ஸோ நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல மன அழுத்தம்ங்கிற ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. அது சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி, வயதானவர்களா இருந்தாலும் சரி, என்ன சொல்றாங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈஸியா அந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறிடுச்சு. ஸோ மனசை அமைதிப்படுத்துறதுக்கு செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த ஹார்மோன், நல்ல ஹார்மோன்களை கொடுக்கறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. ஸோ செவ்வாழையை எடுக்கும் பொழுது மன அழுத்தம் குறைக்கப்படும். அடுத்து 10வது நன்மை, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பவர் தாங்க செவ்வாழை. ஆண்களுக்கான ஆண்மை பவர், பெண்களுக்கான பெண்மை பவர், அதாவது ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. செவ்வாழை உடலுக்கு தேவையான பல சத்துக்களை வழங்குது. இதனால உடல் சக்தி மேம்படும், சோர்வு குறையும், தினசரி செயல்திறன் அதிகரிக்கும். தினசரி அவங்களுடைய வேலைகள் செய்யறதுக்கான திறன், சக்தி, அந்த ஆண்மை பவர், அந்த ஆண்களுக்கான அந்த டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோனை பூஸ்ட் பண்ற வேலையும் இந்த செவ்வாழை செயல்படுது. அதனால ஆண்கள் பெண்கள் அவங்களுடைய என்ன சொல்றது ஸ்டாமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சா செவ்வாழை பழத்தை தாராளம். இவ்வளவு நேரம் செவ்வாழை பழத்தோடைய நன்மைகளை மட்டும்தான் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான முறையில சாப்பிட்டாதானே அதனுடைய பலன்கள் கிடைக்கும். இதுக்கு சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் என்னன்னா, காலை உணவுக்கு பிறகு சாப்பிட்றது மிக சிறந்ததுங்க. காலை உணவு ஏதாவது ஒரு டிஃபன் எடுத்துட்டு அது கூடவே ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்ருங்க. இல்லை அப்போ காலையில் டைம் இல்லை அப்படின்னா மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்களா? இப்போ ஒரு ஸ்நாக்ஸ்னால் என்னென்ன, டீ குடிப்பீங்க, பிஸ்கட் சாப்பிடுவீங்க, இல்லை ஒரு நொறுக்கு தண்ணி இது மாதிரி சாப்பிடுவீங்க. அதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்கிறங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 1 முதல் 2 செவ்வாழை பழம் தான் எடுக்கணும், அதிகமாக எடுக்கக்கூடாது. ஸோ எந்த ஒரு உணவுமே அது அழிய அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமிர்தமா இருந்தாலும் அது நஞ்சாக மாறும். அதே தான் இங்கேயும். ஸோ எந்த ஒரு உணவையும் அதிகமாக எடுக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2, இதுவே உங்களுக்கு போதும். யாரெல்லாம் ரொம்ப கவனமா அந்த செவ்வாழை பழத்தை சாப்பிடணும்னா, சர்க்கரை நோயாளிகள், சிறுநீரக நோயாளிகள், பொட்டாசியம் கட்டுப்பாடு தேவைப்படுபவர்கள். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப கவனமா சாப்பிடணும். இல்லைன்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது.
செவ்வாழை பழத்தை நீங்கள் ஒரு மண்டலம்ங்கிறது 48 நாளுங்க. 48 நாள் நீங்கள் தொடர்ந்து ஒரு வாழைப்பழம் டெய்லி நீங்கள் 48 நாள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா உங்கள் உடலில் எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். உங்கள் உடலே மொத்தமாகவே மாறிடும். அந்த அளவுக்கு அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாழை. இந்த செவ்வாழைங்கிறது ஒரு சாதாரண பழம் அல்லங்க. இது கண் ஆரோக்கியம் முதல் இதய பாதுகாப்பு வரை பலவிதமான நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு சத்தான பழம்தான் செவ்வாழை. ஆனால் எந்த உணவாக இருந்தாலும் அதற்கு அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம சொன்னது போல் ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 மட்டும் எடுத்துக்கிறோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.